அன்பரசி விஸ்வாஸ் சீரியலில் நாளைக்கு ரொம்பவே எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்கு. நேற்று வீஸ் டோட்டலாக வரவே இல்லை. என்ன காரணம்னு தெரில. 2000 பேர் தான் பார்த்துருந்தீங்க. இன்றைக்கி பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச முட்டிகிட்டா இருக்கும். அன்பரசி கோச்சிக்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறி போகிறாங்க. காலங்காத்தால் அப்படி எங்கே ட்ரைனிங் பண்ணுறா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி அப்படியே இன்னொரு ஆட்டோவில் அனன்யா மாட்டுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம அன்பரசியை. அன்பரசி ஒரு இடத்துல இறங்குறாங்க. அதை பார்க்குறாங்க நம்ம அனன்யா. ஆட்டோவை கட் பண்ணிட்டு அவங்களும் காம்பவுண்டுக்கு வெளியே நின்றுட்டுருக்காங்க. கோச், நான் திருப்பியும் இன்றைக்கும் ஓடுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஆமாம் கோச், என்கிட்ட இது மாதிரி தான் கேட்டாங்க, அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்க சொன்னேங்கிற மாதிரி அந்த பொண்ணு பேசுகிறாங்க. நீங்கள் இவ்வளோ மோட்டிவேஷனாக தோத்தது மீறியும் இப்போ ஒரு பூரிப்போட, ஒரு சந்தோஷத்தோட, ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இங்கே வந்திருக்கீங்க. இதையெல்லாம் பார்க்குறதுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. சரி, இன்றைக்கி ஓடிட்டு ஒரு வேலை தோத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கமே வரக்கூடாது, எனக்கு ட்ரைனிங் பண்ணித்தாங்கன்னு சொல்லி கேட்கக்கூடாது, சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் வேறு, என் ஃப்ரெண்டோட மனைவி வேறு, அதனால் சில பல சலுகையெல்லாம் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. சரி, இதான் கடைசி சான்ஸ், நான் யாருக்குமே ரெண்டாவது சான்ஸ் கொடுக்கறதில்ல. இந்த வாட்டி நீங்கள் சொதப்பிட்டிங்கன்னா இந்த பக்கம் கூட வரக்கூடாதுன்னு விஸ்வாவோட ஃப்ரெண்டு பேசுகிறாங்க. கண்டிப்பாக கோச், நான் இன்றைக்கி ஜெயிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு நக்கலாக சிரிச்சுக்கிட்டு ட்ராக் முன்னாடி நிற்கிறாங்க. அப்போன்னு பார்த்து செமையாக ஓடுறாங்க நம்ம அன்பரசி. விசில் ஊதுனதுக்கப்புறம் அன்பரசி கிட்ட கூட வர முடியல அந்த பொண்ணால். டக்குன்னு ஜெயிச்சிடுறாங்க. அவங்களுக்கே சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. பரவாயில்ல, உங்களுக்குள்ளேயும் வில் பவர்லாம் இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன், உங்களாலேயும் ஜெயிக்க முடியும். ஆனால் இந்த ட்ரைனிங்லாம் இங்கே ஓடி ஜெயிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட கரெக்டாக இருக்குது. நான் கொடுக்குற ட்ரைனிங் செக்ஷன் தான் நீங்கள் அடுத்தடுத்து அது பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி கோச், அதுபடியே செஞ்சுட்டா போச்சுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம அன்பரசி. இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து முடிச்சிடுறாங்க. அன்பரசி ஓடி வர்றது, புது கோச்சிக்கிட்ட பேசுகிறது எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறாங்க. அனன்யா, இது போதும், அத்தைக்கிட்ட சொல்லிவிட்டு நான் நல்ல பேர் வாங்கிப்பேன். நீ இனிமேட்டு இங்கே ட்ரைனிங் செஷனே வர முடியாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். விஸ்வா உன்னை ட்ரெயின் பண்ணுறதே அத்தைக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்போ முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒருத்தர் உன்னை ட்ரெயின் பண்ணால் அத்தைக்கு பிடிக்குமா என்ன அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம அனன்யா பத்மா கிட்ட வத்தி வச்சாகணும்னு சொல்லிட்டு குடுன்னு போகிறாங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க நம்ம பத்மா. வீட்டில் யாருமே சொல் பேச்சே கேட்கறதில்ல. விஸ்வா தான் வெளியூர் போயிருக்கானா, அப்படி அட்பர்ஸ் என்னதான் போனாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம பத்மா. ஒரு பக்கம் உங்கள் ஷூவை கழட்டுங்க. சாரி கோச், கேட்கல, உங்கள் ஷூவை கலட்டுங்கன்னு சொன்னேன். உங்களுக்கான ட்ரைனிங் ஆரம்பிச்சாச்சுன்னு சொல்லி ஒரு சேர்த்து இருக்க நிறையா இது மாதிரி ட்ரைனிங் பண்ணுறதுக்குன்னு. ஆனால் அன்பரசிக்கு ஒன்றுமே புரியல அந்த இடத்துல. என்ன கோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதில் ஏறி நான் வர வரைக்கும் மிதிங்க, கொஞ்சம் வேகமாக மிதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. ஏன்னா அது சத்திய சோதனையாக இருக்குது, இதான் ட்ரைனிங்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மிதிக்கிறாங்க. அதாவது ட்ராக்கில் ஓடுறப்ப இங்கே பிடிமானமாக இருந்து ரொம்ப கஷ்டமாக ட்ரெயின் பண்ணால் அங்கே ஓடுறதுக்கு சுலபமாக இருக்கும் தான் இது மாதிரி பண்ண சொல்கிறாங்க. அது நம்ம அன்பரசிக்கு தெரியல. அப்படியே மிதிச்சுக்கிட்டே இருக்காங்க. திருப்பி வந்துடுறாங்க அந்த இடத்துல. நம்ம கோச்சு வந்தோன்னே நீங்கள் வாங்க அடுத்தது ட்ரெயின் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு போகிறாங்க. இந்த சைக்கிள் காற்று இருக்குல்ல, இந்த காற்று அடிக்கணும். ஃபில் ஆகிடுச்சுன்னா அப்புறம் என்ன கோச் பண்ணணும், காற்றை பிடுங்கி விட்டுட்டு திருப்பியும் அடிக்கணும். இதே மாதிரி நான் வர வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க ஸ்டாமினா எந்தளவு இருக்குங்கிறத பரிசோதனைக்காக தான் இது மாதிரி செஞ்சுருக்காங்க. அப்படி காற்று ஃபுல்லாக அடிக்கிறாங்க, பிடுங்கி விட்டுறாங்க, திருப்பி காற்று ஃபுல்லாக அடிக்கிறாங்க, பிடுங்கி விட்றாங்கன்னு சொல்லி மாறி மாறி இதையே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அன்பரசியால் டோட்டலாக முடியல. சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு 2 பசங்க பலூன் ஊதிக்கிட்டு இருக்காங்க. கோச், எனக்கே தெரியும், நான் வர வரைக்கும் இங்கே பலூன் ஊதணும், அவ்வளோதானே அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஊதிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல ஓடும்போதும் கரெக்டாக மூச்சு விடணுங்கிறதுனால இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் அந்த இடத்துல அந்த கோச் சிம்பிளாக சொல்கிறாங்க. இது நம்ம அன்பரசிக்கு புரியல. அப்படியே பலூனை ஊதிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல ஊதி முடிச்சோன்னா கோச் வந்துடுறாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்பாடா, இப்போயாவது பிரேக் விடணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம அன்பரசி அப்பன்னு பார்த்து கூட இருந்த 2 பசங்க பலூன் ஊதுனாங்கன்னு சொன்னல, அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அச்சோ, என்னடா இவங்க சிரிக்கிறாங்கன்னு சொன்னோன்னா திருப்பி சேத்துக்கு பக்கத்தில் நிற்க சொல்கிறாங்க. நீங்கள் வர வரைக்கும் முன்னாடி மிதிச்சிங்க, இப்போ ரன்னிங் ரேஸில் ஓடுறப்ப எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரியே பண்ணணுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க. கோச்சு அவர் சொல்லிட்டு அவர் மட்டும் போக ஆரம்பிச்சிடுறாங்க. என்னது, ஓட்ட பந்தயத்தில் ஓடுற மாதிரி இந்த சேத்துக்குள்ளே ஓடணுமா, இது என்னடா சத்திய சோதனையாக இருக்குன்னு சொல்லி இருந்தாலும் கோச் சொல்லிட்டாங்க, நம்ம எதுவும் மீறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வரும். 5 நிமிஷம் ஆகுது, 10 நிமிஷம் ஆகுது, வர மாதிரியே தெரில. என்னடா ட்ராக்கில் கூட ஓடி முடிச்சிடலாம் போல இருக்குது, இங்கே ஓடவே முடியலையே அப்படின்னு சொல்லி
யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்பப்போ வந்து சேத்துல கால் வைக்கிறனால அவங்களுக்கு வந்து வழுக்குது. இருப்பினும் வந்து அதையும் மீறி தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமேட்டு ஏதோ ஃபோன் வருது. விஸ்வா வந்து பேசுகிறாங்க. சார், போட்டு படாப்படுத்துறாரு சார். சேத்துக்குள்ளே ஓட விட்றாப்புல, மிதிக்கணுங்கிறாரு. சைக்கிளுக்கு காற்று அடிச்சுட்டு அப்படியே திருப்பி வந்து காற்றை பிடுங்கி விட்டுட்டு திருப்பி அடிக்கணுங்கிறாப்புல, பலூன் ஊத விட்றாப்புல, திருப்பி வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க சொல்கிறாங்கன்னு சொல்லி அவங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்கிறாங்க. இத்தனை நாள் அன்பரசி, நீ வந்து சாதா லெவலில் வந்து ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிட்டு இருக்கிறப்ப நான் கொடுத்த ட்ரைனிங்லாம் போதும். இது அவனோட ஸ்டாண்டர்டுக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்குறான். இந்த அளவு நீ ட்ரைனிங் எடுத்தால் மட்டும்தான் உன்னால் தேசிய அளவில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த லெவலில் வந்து நீ ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கிங்க, இவ்வளோ ட்ரைனிங் எடுத்து இது எல்லாம் வந்து உலக அளவில் வந்து ட்ரைனிங் எடுப்பாங்க. இப்படி தான் வந்து கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுப்பாங்க. அங்கேயே வந்து இப்படி தான் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு மெடல் அடிக்கிறவங்களாம் நல்லா ஓடுவாங்க. அப்படி இருக்கும்போது நீ தேசிய அளவிலே இந்த மாதிரி பயிற்சிலாம் பண்ணிட்டேன்னா உனக்கு இதுவும் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரி வந்து நம்ம கோல்டு வந்து அடிச்சிடலாங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க. ஃபோனை வந்து கட் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா கோச் வந்துடுறாங்க. யார் ஃபோனில் அப்படின்னு சொல்லும்போது விஸ்வா தான் ஃபோனில் வந்து பேசுனாங்க. ஏன் ட்ரைனிங் பீரியடில் என்னோட சுற்றி காம்பவுண்ட் வால் இருக்கிற இடத்துல ஃபோன் பேசவே கூடாது. ஏமா இங்கே வான்னு சொல்லி ஒரு குட்டி பொண்ணு வராங்க. இந்த அக்காவோட ஃபோனை வாங்கிக்கணுன்னே ஃபோனை வாங்கிட்டாங்க. விஸ்வாவோட ஒய்ஃபுங்கிறனால தான் உங்களுக்கு 2வது வாட்டி சான்ஸ் கொடுத்தேன். நீங்களும் அதை முறையாக வந்து பயன்படுத்திக்கிட்டீங்க. இது மாதிரி தேவையில்லாமல் என் கோவத்தை வந்து சம்பாதிக்காதீங்க. இன்னொரு வாட்டி உங்களை இந்த மைதானத்துக்குள்ளே எங்கேயும் வந்து செல்ஃபோன் கையாக பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாடு மாஸ் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறாங்க. எடா அது சத்திய சோதனையாக இருக்கேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அனன்யா வீட்டுக்கு வந்தோன்னே புது கோச் ட்ரைனிங் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்னு என்னென்ன வற்றி வைக்க முடியுமோ பத்மா கிட்டே எல்லாத்தையும் வற்றி வச்சிடுறாங்க. அன்பரசி எல்லா ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து ரொம்பவே வந்து டயர்டாகி வீட்டுக்கு வரலான்னு இருக்கிறப்ப அன்பரசி நில்லு, நான் சொல்கிறத கொஞ்சம் கூட கேட்க மாட்டியா? விஸ்வா வந்து ட்ரெயின் பண்ணுறது எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை. அதில் இப்போ புது கோச் வேறு ட்ரெயின் பண்ணுறாங்க. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? நான் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். இந்த வீட்டுக்கு ஏற்ற சூப்பரான மருமகளாக இரு. எனக்கு பேரனோ பேத்தியோ பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். அதுக்கேற்ற ஒரு நல்ல பொண்ணாக இருப்பியா? அதை விட்டுட்டு நான் சொல்கிறதையும் நீ புரிஞ்சிக்க மாட்டியான்னு சொல்லி கண்ணா நான் திட்டுறாங்க. எதுக்குமா உன்னை நான் திட்டினேன்னா கண்டிப்பாக நீ வந்து விஸ்வா கிட்டே ஏதாவது சொல்லுவேன். அப்புறம் அவன் என்கிட்ட பேச மாட்டான். இதெல்லாம் எனக்கு தேவையான்னு சொல்லிட்டு அவங்க மாட்டை கொடுக்கணுன்னு போகிறாங்க. ஒரு பக்கம் இதெல்லாம் எப்படி தெரிஞ்சிச்சுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. கௌசல்யா அக்காட்ட கூட நான் இதெல்லாம் சொல்லவே இல்லையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அனன்யா வந்து நக்கல் அடித்து சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.